பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு கல்யாண வீட்டில் தான் இயேசு முதலாவது அற்புதத்தை செய்தாராம். கானா ஊர் என்கிற அந்த ஊரில் நடந்த கல்யாணத்தில். இன்றைக்கும் அந்த ஊர் இருக்கிறது, அதே பெயரில் இருக்கிறது. கானா ஊர் அப்படின்ற பெயர்லேயே அந்த ஊர் இருக்கிறது. இயேசு இந்த அற்புதம் செய்த அந்த கல்யாண வீடு, அந்த இடத்துல ஒரு அழகான ஆலயத்தை கட்டி வைத்திருக்கிறார்கள். இப்போ போனாலும் அதை பார்க்கலாம். ஜாடியில் தண்ணீர் நிரப்பி அந்த தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். இதான் இயேசு செய்த முதலாவது அற்புதம். அதே மாதிரியான ஒரு கற்சாடி ஒன்றும் இப்பவும் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இது மாதிரி இயேசு ஒரு கல்யாண ஒரு வீட்டில் வந்த குறைவை நிறைவாக்கி அந்த குடும்பத்தை சந்தோஷப்படுத்துகிறார். ஒரு குறைவிலேயே முடிஞ்சிருந்தா அந்த கல்யாணத்தினால அந்த தம்பதிகளுக்கு ஒரு மனவேதனை இருந்திருக்கும். நம்ம கல்யாணத்தில் இப்படி குறை வந்து விட்டது என்று. ஆண்டவர் அந்த குறைவை நிறைவாக்கி மகிழ பண்ணுகிறார். இந்த அற்புதத்தில் நீங்கள் பார்க்கும்போது இயேசு அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தனால தான் அற்புதம் நடந்தது. இயேசுக்கு அதை சொன்னதுனால தான் அதை கேட்டு ஆண்டவர் அற்புதம் செய்தார். இது மாதிரி இந்த அற்புதத்தை தியானிக்கும் போது நிறைய ஆச்சரியமான காரியங்களை பார்க்க முடியும். இந்த அற்புதத்தை நீங்க பாருங்க. இயேசு அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டு தன் சீஷரோடு அந்த வீட்டில் இருக்கிறார். இயேசு அந்த வீட்டில் இருக்கிறார். அவர் இருக்கும் போதே அங்கு குறைவு வந்து விட்டாரு. இயேசு கல்யாண வீட்டில் இருக்கிறாரு, திராட்சரசம் குறைப்பட்டு விட்டார், ஒரு பிரச்சனை வந்து விட்டாரு. நம்ம என்ன நினைக்கிறோம்? இயேசுவை தான் நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கோம்ல, இயேசுக்கு நம்ம வீட்டில் இடம் கொடுத்துருக்குறோமே, அப்படி பிள்ளைகள் ஆயிட்டோமே, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை வருது, ஏன் எனக்கு இந்த போராட்டம் வருது, ஏன் எனக்கு இந்த கஷ்டம் வருது? நான் இயேசுடைய பிள்ளை தானே, எங்கள் குடும்பம் இயேசுக்கு தானே சொந்தம், பின் ஏன் என் குடும்பத்துக்குள்ளே இந்த போராட்டம் வரணும்? இயேசு இருந்தா இப்படிலாம் நடக்குமா? நமக்குள்ளே ஒரு சந்தேகம். அப்போ உண்மையாக இயேசு என் கூட இருக்கிறாரா, எங்கள் வீட்டில் இருக்கிறாரா? இந்த கல்யாண வீட்டில் இயேசு இருக்கிறார், குறைவு வந்திருக்கிறாரு. இதை தான் இந்த நாளில் நம்ம அறிந்து கொள்ள முடியாத ஒரு சத்தியம். நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும், இயேசு நம்ம வீட்டில் இருந்தாலும் குறைவுகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், வியாதிகள் வரலாம். அப்போ என்ன வித்தியாசம்? அப்போ இயேசு இருந்து என்ன பிரயோஜனம்? இயேசு இல்லைன்னா அந்த குறைவிலேயே அந்த திருமணம் முடிந்து போயிருக்கும். அந்த வருத்தம், அந்த வேதனை கடைசி வரை வாழ்நாள் முழுவதும் இருந்திருக்கும். இயேசு இருந்ததுனால ஒரு அற்புதம் செய்து அந்த குறைவை நிறைவாக்கி விட்டார். அப்போ இயேசு நம்ம கூட இருக்கிறதுனால நமக்கு பிரச்சனைகள், தேவைகள், நெருக்கங்கள், பாடுகள் வந்தாலும் அதிலிருந்து அவர் விடுதலை தருவார். அதை மாறுவதற்கு ஒரு அற்புதம் செய்வார். அதுதான் நமக்கு முக்கியம். இயேசு அந்த கல்யாணத்து வீட்டில் பிரசன்னமாக இருக்கும் போதே குறைவு வந்து விட்டாரு. அப்போ இயேசு என் கூட இருக்கிறாரு, இப்போ எதுக்கு எனக்கு அந்த வியாதி வந்துச்சு? இயேசு இருந்தால் அந்த மாதிரி வியாதியெல்லாம் வருமா? வரும். இயேசு கூட இருந்தால் கூட வரும். நம்ம வாழ்கிற இந்த உலகம் இன்பமும் துன்பமும் நிறைந்தது, உபத்திரங்களும் பாடுகளும் நிறைந்தது. இந்த உலக வாழ்க்கையில் அதன் வழியாகத்தான் கடந்து போய் ஆகணும். இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால பிரச்சனையே இல்லை, போராட்டமே இல்லை, வியாதியே இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்படி எந்த இடத்திலும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கவில்லை. அதுக்கு பதில் ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்படிதான் வாக்கு கொடுத்திருக்கிறார். நான் சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்து பிசாசை ஜெயிச்சதுனால இனி உங்களுக்கு வியாதி வராது, பிரச்சனை வராது, போராட்டம் வராதுன்னு எந்த இடத்திலும் ஆண்டவர் வேதத்தில் நமக்கு வாக்கு கொடுக்கவில்லை. அப்போ இயேசு நம்ம கூட இருந்தால் கூட குறைவு வரும், வியாதி வரும், பிரச்சனை வரும், போராட்டம் வரும், இது சந்திக்க வேண்டியது வரும். என்ன வித்தியாசம்? அது வந்தாலும் அந்த குறைவு நிலைத்திருக்காது, இயேசு அற்புதம் செய்வார். அந்த வியாதி நிலைத்திருக்காது, இயேசு அற்புத சுகம் தருவார். இந்த போராட்டம் நிலைத்திருக்காது, அந்த போராட்டத்திலே கர்த்தர் ஜெயம் தருவார். அதுக்கு தான் இயேசு கூட இருக்கிறார். அதனால
விசுவாசத்தில் தளர்ந்து போகாதங்க, சோர்ந்து போகாதங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் நான் அதை மேற்கொள்ளுவேன், ஏன்னா இயேசு கூட இருக்கிறார். அந்த மாதிரி விசுவாசத்தில் வாழ்ந்தாலே நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். அதனால இயேசு இருக்கும்போது எனக்கு ஏன் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்காதங்க, சோர்ந்து போகாதங்க. இயேசு கூட இருந்தாலும் இந்த பாதிப்புகள் வரக்கூடும். எலிசா என்ற தீர்க்கதரிசி, பெரிய தீர்க்கதரிசி, செத்தவங்களை உயிரோடு எழுப்பும்படி தேவனால் பயன்படுத்தப்பட்டவர். அவருடைய வயசான காலத்தில் மரணத்திற்கு ஏதுவான வியாதி கொண்டிருந்தார் என்று வேத வசனம் சொல்லுகிறார். பெரிய தீர்க்கதரிசி தான். வயதான காலத்தில் மரணத்துக்கு ஏதுவான வியாதி அவருடைய சரீரத்தை தாக்கி இருந்தது. ஏசாயா 38 எசேக்கியா என்கிற ராஜா, அவன் உத்தமன், அவன் தேவனை உத்தமமாய் உண்மையாய் பின்பற்றினவன், தேவனுக்கு பயந்து நடக்கிறவன், ஆண்டவருக்காக இவ்வளோ காரியங்களை செய்தான். அவன் வியாதிப்பட்ட மரணப்படுக்கையில் ஆனான்னு எழுதப்பட்டு இருக்கிறது. அது பாவத்தினால வந்து வியாதியா இல்லை. அவன் கர்த்தருக்கு பயந்தவுடைய வழிகளில் நடக்கிறவன், அவனும் வியாதிப்பட்டான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அதனால இயேசு நம்ம வீட்டில் இருக்கிறாருன்றதுக்காக வியாதி, பிரச்சனை, போராட்டம் எதுவுமே வந்துடாதுன்னு நினைக்கூடாது. எது வந்தாலும் அவர் சுகம் தருவார், விடுதலை தருவார், ஆசீர்வதிப்பார். அது நிரந்தரமாக இருக்காது, அது நம்மை பாதிக்காது, நம்முடைய குடும்பத்தை அது கெடுத்து விடாது. அதிலிருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வருவார், அந்த சூழ்நிலைகளை மாற்றி தருவார், அற்புதம் நடக்கும். அதுதான் நம்முடைய விசுவாசம். அதனால இயேசு உங்கள் வீட்டில் இருந்தாலும் இந்த பிரச்சனை, பாடுகள் இருக்கும் என்கிற சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளணும். இந்த அற்புதம் அதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு வியாதி வந்துட்டு, இந்த கடன் பிரச்சனை வந்துட்டு, இந்த அவமானம் வந்துட்டு, இந்த நெருக்கம் வந்துட்டு, நான் சாட்சியெல்லாம் சொல்லி இயேசுவை மகிமைப்படுத்தி இருக்கிறேன், எங்கள் வீட்டுக்குள்ளே இப்படி காரியம் நடந்துட்டு, இனி என்ன செய்கிறது, உண்மையாக ஆண்டவர் என்னை ரட்சித்திருக்கிறாரா, என் ஜெபத்தை கேட்கிறா, அப்படி குழப்பெல்லாம் உண்டாகும். பயப்படாதுங்க, குழப்பத்துக்கு இடம் கொடுக்காதங்க, கேள்விக்கு இடம் கொடுக்காதங்க. இயேசு இருக்கிறார், உண்மைதான். பிரச்சனை கூட இருக்கிறாரு, ஆனால் ஆண்டவர் அதை மாற்றுவார், அதை விலக்கி போடுவார், அதில் ஜெயம் தருவார். அதுதான் நம்முடைய விசுவாசம். அதனால இன்றைக்கு காணா ஒரு கல்யாண வீட்டில் இயேசு அந்த கல்யாண வீட்டுக்கு வந்து அந்த பிரசன்னமாக இருந்த போதிலும் அந்த குறைவு வந்து கல்யாண வீடு அப்படியே கொஞ்ச நேரம் தடுமாறுகிறாரு. ஆனால் இயேசு அங்கே அற்புதம் செய்கிறார். அதே இயேசு உங்களுக்காக அற்புதம் செய்வார். அதனால இயேசு என் கூட இருந்தால் ஏன் எனக்கு இப்படிலாம் நடக்கணும்னு கேள்வி கேட்காதங்க. ஆண்டவரே, இவ்வளவு இருந்தாலும் நீர் என் கூட இருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. பிரச்சனை இருக்கு, போராட்டம் இருக்கு, நெருக்கம் இருக்குது, வேதனை இருக்குது, இதெல்லாம் இருந்தாலும் நீர் என் கூட இருக்கிறீர், எங்க வீட்டில் நீர் இருக்கிறீர், அது எனக்கு போதும், ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. பிரச்சனை எல்லாம் தன்னால போயிடும். அவ்வளவுதான். நீர் என் கூட இருக்கிறீர், எங்க வீட்டில் இருக்கிறீர், எங்களோடு கூட இருக்கிறீர். அப்படி துதிச்சு பாருங்க, எல்லா பிரச்சனையும் ஒன்னொன்னா உங்களை விட்டு இல்லாமல் போய்விடும். பயப்படாதங்க. இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே, காண ஒரு கல்யாண வீட்டில் நீர் பிரசன்னமாக்கி குறைவே நிறைவாக்கினீர். இன்று எங்கள் வீட்டில் இரும், எங்கள் வீட்டில் தங்கிக்கிறோம், எங்களோடு கூட இரும். நீங்கள் கூட இருந்தால் எங்களுக்கு போதும். எங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும், தீமைகள், நஷ்டங்கள், இழப்புகள், போராட்டம் எது வந்தாலும் அதை நீர் நன்மையாக மாற்றி தருவீர். நீர் எங்கள் கூட இருக்கிறீர், அது எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லி பாருங்க, அற்புதத்தை காண்பீங்க. ஜெபிக்கலாமா? இப்போ வந்திருக்கிற பிரச்சனை, தேவை, வியாதி, நெருக்கம், சோர்ந்து போகாதுங்க. அதையே ஆண்டவர் நன்மையாய் மாற்றுவார். இயேசு உங்கள் கூட தான் இருக்கிறார். ஒருவேளை ஆண்டவர் விலகிட்டாரோ, என்னை கைவிட்டுட்டாரோ, அதனால தான் என் குடும்பத்தில் என்ன கஷ்டமான ஆண்டவர் சொல்லுவார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன் கூட தான் இருக்கிறேன், உன் வீட்டில் தான் இருக்கிறேன், பயப்படாத ஆண்டவர் சொல்லுவார். நம்ம ஜெபிக்கலாமா? விசுவாசத்தோட அந்த விசுவாசத்தை அறிக்கை செய்து நம்ம கருத்தா ஜெபிக்கலாமா? நாம் ஜெபிப்போம். தகப்பனே, இந்த குடும்பத்தின் பிள்ளைகளோடு இணைந்து நான் ஜெபிக்கிறேன். அப்பா, தேவரீர் இயேசு இருந்த அந்த வீட்டில் கூட ஒரு குறைவு என்கிற பிரச்சனை அவங்க சந்திச்சாங்கப்பா.
அதே மாதிரி எங்க வாழ்க்கையில, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உம்மை விசுவாசிக்கிறாங்க, உம்மை நோக்கி ஜெபிக்கிறாம உம்முடைய பிள்ளைகளா இருக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ள ஒரு வியாதி, அந்த வீட்டுக்குள்ள ஒரு வறுமை, அந்த வீட்டுக்குள்ள ஒரு கடன் பிரச்சனை, அந்த வீட்டுக்குள்ள தடைகள், ஐயோ எத்தனை நெருக்கங்கள், பாடுகளை கலங்கி நிற்கிற பிள்ளைகளை பாரும். இன்றைக்கு உம்முடைய ஆறுதல்கள் அவருடைய உள்ளத்தை நிரப்பட்டும். அவருடைய உள்ளத்தில் இருக்கிற பயங்கள், கலக்கங்கள், வேதனைகள் நீங்கட்டும். ஆண்டவருடைய பிரசன்னம் அவளை நிரப்பி ஆட்கொள்ளட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அப்பா தகப்பனே, நீர் அந்த வீட்டிலே குறைவு வந்த போதில் அந்த குறைவை நிறைவாக்கினீர். இன்றைக்கு இந்த பிள்ளைகளுடைய குடும்பத்துக்குள்ள என்னென்ன குறைவுகள் இருக்கிறதோ இயேசுவின் நாமத்தில் அந்த குறைவுகள் நீங்கட்டும். ஒரு நிறைவான ஆசீர்வாதம் உண்டாகட்டும். நீர் இந்த குடும்பத்தில் இருக்கிறீர் என்பதை விளங்க பண்ணும். இந்த பிள்ளைகளோடு கூட நீர் செயல்படுகிறீர் என்பதை விளங்க பண்ணும். இயேசுவின் நாமத்தில் தடைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் வியாதிகள் நீங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் காரியங்கள் வாய்க்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் உண்டாகட்டும். பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளை நீர் பயன்படுத்தி ஆசீர்வதித்து பெரிய வெற்றியை கொடுத்து ஆசீர்வதியும். தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்தினுடைய வருமானத்தை ஆசீர்வதித்து பெருக பண்ணும். நீர் கூட இருந்து அற்புதம் செய்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம். இன்று முதல் இந்த வீட்டுக்குள்ளே அவருடைய வருமானத்தில் ஒரு ஆசீர்வாதமான மாற்றம் மாறட்டும். அவருடைய துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். உங்களுக்கு அற்புதம் செய்து விட்டார். விசுவாசத்தோடு உங்களுடைய அற்புதத்தை எதிர்பாருங்க. ஆண்டவரை துதிங்க. என் கூட இருக்கிறீங்கப்பா, உங்களுக்கு நன்றி. இந்த பிரச்சனை, போராட்டம், நெருக்கங்களுக்கு மத்தியிலும் நீர் என் கூட இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். துதித்து கொண்டே இருங்க. அவருடைய பிரசன்னம் உங்களை ஆட்கொள்ளும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இந்த நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.